2024க்கான அரசியல் களம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு விவாதங்கள், பல்வேறு அனல் பறக்க சண்டைகள் போன்ற பல விஷயங்கள் நடந்துச்சு. சோ வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய புதுமுகங்கள் இந்த 2024ல ஒரு சூப்பரான கால் தடத்தை வச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024க்கான அந்த அரசியல் களத்திற்கான அந்த ரீவைட் தான் பார்க்க போறோம். சோ அப்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஜினி சிகப்பு டாடாவில இருந்து. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன். சோ லோக்சபா எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் சீட் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒண்ணு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வருவாங்க, இல்ல பிஜேபி தான் வருவாங்க அப்படின்னு விவாதங்கள்ல சண்டை போட்டாலும், காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பாத்தீங்கன்னா கூட்டமைப்பை வச்சு தேர்தல்ல இறங்கினாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. பட் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் கோயில் கட்டின அங்க அயோத்தியாலே பாத்தீங்கன்னா பிஜேபினால ஜெயிக்க முடியல. சோ இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா ஆச்சு. எப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் சாமி பேரை சொல்லி கோவில் கீவில் கட்டினாலும் மக்கள் ரொம்ப தெளிவா யாருக்கு ஓட்டு போடணும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது என்ன சர்ச்சையான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்து அதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மத்திய அரசு இதுல ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்ப வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. சோ அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை நிறைவேறாமலே போகலாம். சோ அது எப்படி அப்படிங்கிறது மோடி அரசு தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவரை பத்தி தான். இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டரா இருந்தாலும் போக போக அரசியல் வசனங்கள் பேசி அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராகவே ஆகியிருக்காங்க. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கட்சியோட அந்த கூட்டணி வச்சு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கே இவங்க உறுதுணையா இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பிரதமர் மோடியே பாத்தீங்கன்னா பவன் கல்யாண பவர் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பவன் கல்யாண் அப்படி சொன்னாவே நிறைய பேருக்கு ஒரு எழுச்சி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு திருப்பு முறையை தான் பவன் கல்யாண் அங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லட்டு இஷ்யூ. சோ லட்டு இஷ்யூ சொன்னாவே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அப்படியே பல விஷயங்கள் ஞாபகம் வரும். நெய்யில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சியில இருந்து செய்யப்பட்டுச்சு, பன்னீர் இறைச்சியில இருந்து செய்யப்பட்டுச்சுன்னு போன்ற பல்வேறு விமர்சனங்கள் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட்லி நான் முன்னாடி சொல்ற ஜனசேனா கட்சி கிட்ட இருந்து தான் வந்து இந்த ஒரு புகார் வந்து வந்துச்சு. இது இந்தியாவே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து ஒரு உலுக்கிய ஒரு விஷயம். பட் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து அப்படியே அடங்கி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயமும் கூட. அடுத்து இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து. அரசியல் களத்துல எப்பவுமே முக்கியமா பாடப்படுற ஒரு பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமா திமுக அரசு நடத்துற எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து அப்பப்ப தப்பாக பாடப்படுது. இது பல பேர் மீம்ஸ் போட்டு கலாச்சாரம். ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து கூட சரியா பாடாம எப்படிதான் ஃபங்க்ஷன் நடத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய், அதுக்கப்புறம் தளபதி விஜய், அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துல இறங்கின நம்ம விஜய் பத்தி தான் நம்ம பேச போறோம். பாத்தீங்கன்னா அவரோட படத்துல பல்வேறு விஷயங்கள் அரசியல் பத்தி பேசிட்டு வந்தாலும் எப்ப அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அது 2024 வந்து அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. சோ அவர் அரசியல் வர்றதுக்கு ஒரு விஷயம் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, என்னோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் அந்த அரசியலுக்கு வந்திருக்கேன்னா மக்களுக்காக நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். எங்களோட ஏம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2026 தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோட் படத்துலயும் அந்த காரோட நம்பர் பிளேட்ல CM 2026 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது பல்வேறு சர்ச்சைக்குரிய பேச்சாவும் மாறப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாநாடு. சோ 2024க்கான அரசியல் மாநாடு பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல நடந்துச்சு. தாவேகா கட்சியும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க. பட் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தகவல்கள், பல்வேறு புகார்கள் மாறி மாறி வந்தாலும் இந்த பக்கம் விசிகா மாநாடு பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் ஆங்காங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து குடிச்சிட்டு இருந்ததாகவும் சரி, போலீசாரை தாக்குன விஷயமா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பெரிய அளவுல உருவெடுத்துச்சு அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது.
அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி விஜய் தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அவர் அரசியல் வந்தா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயத்த ஆங்காங்கே பதிவு பண்ணிட்டு தான் இருந்தாரு. எனக்கு விஜயை பிடிக்கும், தம்பியை பிடிக்கும்னு. ஆனா மாநாடு பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பேச்சுல கொஞ்சம் மாற்றம் தெரியப்பட்டுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா விஜயை ரொம்ப சாடி அவர் பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விஜய் படத்துல வர மாதிரி டைலாக் பேசுறாரு அப்படிங்கிற போன்ற பல்வேறு விஷயங்கள் சீமான் அவர்கள் பேசினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தி தான். சோ உதயநிதி ஸ்டாலின் திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு கலந்திருந்தாலும் அவர் நேரா பாத்தீங்கன்னா தன்னோட சட்டையில உதயசூரியன் சின்னத்தை தான் போட்டு வருவாரு. இது பல பேசும் பொருளாவும் மாறுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து இந்த விஷயத்துல லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா அபிஷியலா விசிகா கட்சியில இருந்து விலகிட்டாரு. இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால நடந்த ஒரு சில பிரச்சனைகள். அவரு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியவே தாக்கி பேசியிருந்தாங்க. ஏன்னா விசிகா கட்சி யாரோட கூட்டமைப்புல இருக்காங்க? திமுக கட்சியோட கூட்டுல இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் ஆதவ் அர்ஜுனாவே பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அதானி இஷ்யூவும் ஆங்காங்கே பேசப்பட்டதா இருந்துச்சு. என்னதான் பாத்தீங்கன்னா அதானி பிஜேபி கூட ரொம்ப கூட்டணியா இருந்தாலும் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற போன்ற பல குற்றச்சாட்டுகள் எல்லா அரசியல் விமர்சகர்கிட்டையும் வந்துச்சு. சோ இது கடைசி வரைக்கும் என்ன சொல்யூஷன் பார்த்தா ஒரு சொல்யூஷனே இல்ல. சோ இந்த வீடியோல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். 2024க்கான ஒரு பெஸ்ட் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். சோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.